வெல்கம் டு ஸ்ரீராம்சன் ஃபிசிக்ஸ் பைலட். இந்த வீடியோஸில் நம்ம பார்க்கக்கூடியது 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் ஃபர்ஸ்ட் வால்யூமில் ஃபர்ஸ்ட் லெசன் நேச்சர் ஆஃப் ஃபிசிக்கல் வேர்ல்டு அண்ட் மெஷர்மெண்ட்டில் டைமென்ஷனல் ஃபார்முலா. ஸோ இந்த ப்ரீவியஸ் வீடியோஸில் டைமென்ஷனல் ஃபார்முலாஸோடைய பேசிக் எல்லாமே பார்த்தோம். இப்போ டைமென்ஷனல் ஃபார்முலா ஒவ்வொரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கும் ஃபார்முலாஸ் எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபிசிக்கல் குவான்டிட்டி, அதோடைய எக்ஸ்பிரஷன், தென் ஹவு டு ரைட் த டைமென்ஷனல் ஃபார்முலா. இது 3 டேர்ம் உனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் தட் இஸ் ஃபார் ஏரியா. ஸோ இந்த ஜென்ரலி ஏரியாவுடைய ஃபார்முலா நமக்கு தெரியும். தட் இஸ் ஏரியா ஃபார் ஏ ரெக்டாங்கிள். சரிங்களா? ஏரியா ஃபார் ஏ ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிள் சொல்லும் பொழுது லென்த் இன்டு பிரெத். சரிங்களா? லென்த் இன்டு பிரெத். லென்த் அண்ட் பிரெத் ரெண்டுமே எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா போத் indicates the distance or the length. அப்போ length அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் ஃபார் எல். அதே மாதிரி breadth அப்படின்னு சொல்லும் பொழுதும் அதுக்கும் என்னது டைமென்ஷன் ஃபார்முலா எல். ஸோ அப்படிங்க எல் பவர் 1 எல் பவர் 1. ஸோ த டோட்டல் வேல்யூ ஃபார் ஏரியா வில் பி எல் பவர் 2. சரிங்களா? அப்போ க்ளோஸ்ட் அந்த ஃபார்முலா நீ கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணணும். க்ளோஸ்டு ப்ராக்கெட் எல் ஸ்கொயர். அடுத்தது பார்க்கக்கூடியது ஃபார் வால்யூம். சரிங்களா? வால்யூம்க்கு வி ஆர் ஹேவிங் ஏரியா இன்டு ஹைட். ஸோ இங்கே ஏரியாவுக்கு ஆல்ரெடி எல் ஸ்கொயர்ட் அப்படிங்கிறத ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ எல் ஸ்கொயர்ட். அண்ட் ஃபார் ஹைட், ஹைட் எதை இண்டிகேட் பண்ணுது? இட் இஸ் ஆல்சோ இண்டிகேட்ஸ் த டிஸ்டன்ஸ் ஆர் த லென்த். ஸோ அப்போ அதுக்கு ஒரு எல். ஸோ அப்போ 2 + 1 டோட்டலி எல் கியூப். சரிங்களா? அடுத்தது தேர்ட் கான்செப்ட் பார்க்கக்கூடியது டென்சிட்டி. ஸோ இப்போ டென்சிட்டி ஜென்ரல் ஃபார்முலா மாஸ் பை வால்யூம். ஓகேங்களா? அப்போ மாஸ் அதோடைய டைமென்ஷன் ஃபார்முலா எம். வால்யூம் அப்படின்னு சொல்லும் பொழுது எல் கியூப். ஏன்னா வால்யூமுடைய ஜென்ரல் ஃபார்முலா என்ன சொல்லுவாங்க? that is length into breadth into height. already we wrote that is L cube. அப்போ டோட்டலாக எழுதும் பொழுது L cube அப்படிங்கிறது நியூமரேட்டரில் போகும் பொழுது m L power -3. so this is the dimension formula for density. சரிங்களா? அடுத்து பார்க்கக்கூடியது velocity. velocity displacement by time. so displacement that is L time that is t. இதே மாதிரி அந்த 1/t அப்படிங்கிறது நியூமரேட்டரில் போகும்பொழுது t power -1. அப்போ வெலாசிட்டிக்கு டைமென்ஷன் ஃபார்முலா எல் t power -1. Similarly for acceleration, velocity by time, velocityக்கு already we are having L t power -1 and here we are having 1/t. so 1/t சொல்லும் பொழுது it is also t power -1. அப்போ t power -1 t power -1 t power -2. so L t power -2 is the dimension formula for acceleration. and for momentum, mass into velocity. so for mass that is m and for velocity we are having L t power -1 here. so for L t power -1. so totally ml t power -1 is the dimension formula for momentum. சரிங்களா? நெக்ஸ்ட் ஃபோர்ஸ். ஸோ இந்த இதெல்லாமே லாஸ்ட் வீடியோஸில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணது தான். எகைன் we have to discuss. ஸோ ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். ஸோ இப்போ மாடுலஸ் மாஸ், that is for mass we are having m and for acceleration it is L t power -2. so totally m L t power -2 is the dimension formula for force. and again for work it is force into distance. for the force already we are having m L t power -2 and for distance it is nothing but the length. so by L power 1 here L power 1. so totally L power 2. so the total dimension formula for work is
ml square t power minus 2. And for the power, work by time, so work we already know the dimension formula, that is ml square t power minus 2. So ml square t power minus 2 divided by time சொல்லும் பொழுது t power minus 1. அப்போ minus 2 இங்கே minus 1 t power இருக்கிறதுனால t power minus 3. ஸோ இப்போ டோட்டல் ஃபார்முலா என்ன ஆகும்? ml square t power minus 3. ml square t power minus 3 is the dimension formula for power. And for energy, here work and energy both are same. Work and energy both are same. So the dimension formula also equal to work. So the dimension formula will be work, that is a force into distance. So here m l power minus l power 1 t power minus 2, then distance square l. So totally m l square t power minus 2. சரிங்களா? அடுத்து நீ பார்க்கக்கூடியது இதுக்கான எக்ஸ்பிரஷன் ஃபோர்ஸ் இன்டு டைம். ஸோ ஃபோர்ஸுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், தட் இஸ் m l t பவர் மைனஸ் 2, தட் இஸ் மாடுலஸ். மாடுலஸ் நம்ம சொல்லலாம் இங்கே பிராக்கெட், ஸ்கொயர் பிராக்கெட் m l t power minus 2 for the force and for the time t. So இப்போ tங்கும் பொழுது t power 1, அப்போ 1 minus 2ங்கும் பொழுது minus 1. So totally ml t power minus 1 is the general formula. And for the radius of gyration, radius of gyration, radius of gyration, gyration is nothing but the rotation. அப்போ அந்த radius அப்படின்னு சொல்லும் பொழுது the length, length அப்படிங்கும் பொழுது the distance. So distance உடைய dimension formula நமக்கு தெரியும் L, that is dimension formula will be equal to L for radius of gyration. And the next, angular acceleration. And before that we are going to discuss about the pressure or stress. So pressure or stress, pressure will be equal to force per unit area, force per unit area. And we already know the dimensional formula for force will be ml t power minus 2. ml t power minus 2 is the dimensional formula for force, that can be divided by area. Area is nothing but l into b. So அப்போ l squared, இங்கே l squared மேலே போகும்போது என்ன ஆகும்? l power minus 2, l power minus 2. இங்கே already we are having 1, அப்போ 1 minus 2ங்கும் பொழுது minus 1. அப்போ டோட்டலாக அந்த ஃபார்முலா என்ன ஆகும்? m l power minus 1 t power minus 2 is the dimension formula for pressure. And the next one is the surface tension. Surface tension is nothing but force per unit length, force per unit length. அதாவது ப்ரெஷர்னா ஏரியாவில் வரும், சர்ஃபேஸ் டென்ஷனுங்கும் பொழுது லென்த். அப்போ லென்த் அப்படின்னு சொல்லும் பொழுது we are having m l t power minus 2 that can be divided by l. ஸோ அப்போ எல்ங்கிறது மேலே போகும்போது என்ன ஆகும்? எல் பவர் மைனஸ் 1 ஆகும். இங்கே ஏற்கனவே ப்ளஸ் 1 இருக்குது, இந்த மைனஸ் 1. அப்போ ரெண்டு எல்லாம் என்ன ஆகும்? தே வில் கெட் கேன்சல்டு. கேன்சல் ஆகும்போது ரிமைனிங் இருக்கக்கூடியது எம் டி பவர் மைனஸ் 2. Next one is the frequency. Frequency is nothing but a reciprocal of time period. Reciprocal of time period ங்கும்போது 1 by t. அப்போ 1 by t சரிங்களா? அப்போ tங்கிறது நியூமரேட்டரில் போகும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக t பவர் minus 1. So that is the general formula for frequency. And next one is the moment of inertia. Moment of inertia, the general formula mass into distance squared. So mass அப்படின்னு சொல்லும் பொழுது m, distanceங்கும் பொழுது l, அப்போ distance squared அப்படிங்கும் பொழுது l squared. So totally we are having m l squared. Similarly for moment of force or torque. Torque அப்படிங்கும் பொழுது இந்த rotation நம்ம சொல்லியிருப்போம். So here force into distance, the general formula. So for force we are having m l t power minus 2 and for the distance is l. So totally l plus l அப்படின்னு சொல்லும் பொழுது l squared. So m l squared t power minus 2 is the general formula for torque or moment of force. Next one is the angular velocity. So angular velocity is nothing but angular displacement by time. So in this case displacement ங்கும்போது நம்ம length ன்னு சொல்லுவோம். இங்க angular அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு rotations, complete rotations அப்படின்னு சொல்லும் பொழுது அதோட radius will be equal to unity. அப்போ unity அப்படிங்கும் பொழுது 1 அப்படிங்கிற வேல்யூல வந்துரும். அப்போ 1 அப்படிங்கும் பொழுது reciprocal of time period, that is 1 by t.
ஸோ அப்போ 1/t அப்படின்னு சொல்லும் பொழுது we are having இந்த t அப்படிங்கிறது நியூமரேட்டரில் போகும் பொழுது t பவர் -1. ஸோ இங்கே t பவர் -1 அப்படிங்கிறது எதுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஃப்ரீக்வன்சிக்கும் அதே டைமென்ஷன் ஃபார்முலா தான். நெக்ஸ்ட் நீ பார்க்கக்கூடியது ஆங்குலார் ஆக்சலரேஷன். ஸோ நம்ம வந்து ஏற்கனவே லீனியர் ஆக்சலரேஷன்ஸு, லீனியர் வெலாசிட்டி அது மாதிரிலாம் பார்த்துருக்கோம். இப்போ பார்க்கக்கூடியது ஆங்குலார் ஆக்சலரேஷன். ஸோ இதுலேயுமே அந்த ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன், ஆங்குலார் அப்படிங்கும் பொழுதே ஒரு சர்க்கிள் தான், சரிங்களா. ஆங்குலார்னு சொல்லும் பொழுதே ஒரு சர்க்கிள் இருக்கக்கூடியது ஆங்குலார். அப்போ இதோட கம்ப்ளீட் ரொட்டேஷன்ஸுங்கும் பொழுது 1 யூனிட்டுக்கு ஈக்குவலாக வரும். இந்த ரேடியன் வந்து 1 அப்படின்னு சொல்லி வரும். அதனால இருக்கக்கூடிய ஜென்ரல் ஃபார்முலா ஃபார் ஆக்சலரேஷன், that is angular acceleration will be equal to angular velocity by time, that is velocity அப்படின்னு சொல்லும் பொழுது we are having 1/t அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். angular velocity அப்படிங்கிறது 1/t, சரிங்களா. 1/t அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். and divided by t, இங்கே 1/t அப்படின்னு சொல்லும் பொழுது t பவர் -1, அதே மாதிரி 1/tன்னு சொல்லும் போது t பவர் -1. ஸோ டோட்டலி we are having t பவர் -2, t power -2 angular acceleration. Next one is the angular momentum. நம்ம ஏற்கனவே linear momentum பார்த்துருக்கோம். that linear momentum into distance, சரிங்களா. அப்போ linear momentum உடைய ஜெனரல் ஃபார்முலா நமக்கு என்னது, m l t power -1 that can be multiplied into the distance l. அப்போ டோட்டலாக என்ன ஆகும் நமக்கு, m l square t power -1 is the general formula for angular momentum. Next one is the coefficient of elasticity. இந்த elasticity எல்லாமே நம்ம 5th லெசன்ஸ்ல நம்ம பார்க்கலாம். that is stress by strain. இப்போ strain அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வந்து நோ யூனிட், சரிங்களா. அப்போ ஸ்ட்ரெஸ்ஸுங்கும் போது அது ஃபோர்ஸ் தான். அப்போ ஃபோர்ஸ் அப்படிங்கும்போது m into a, அந்த ஃபார்முலா ஜென்ரல் ஃபார்முலா நீ பார்க்கும் பொழுது you will get m l பவர் -1 t பவர் -2, சரிங்களா. ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின், ஸ்ட்ரெஸ் அப்படிங்கும் பொழுது இங்கே ஃபோர்ஸ் பெர் யூனிட் ஏரியா அப்படிங்கிற ஃபார்முலாவில் வரும், சரிங்களா. ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறதுமே எதுக்கு ஈக்குவல், ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் ப்ரெஷருக்கு, சரிங்களா. அடுத்தது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. இதோட ஜென்ரல் ஃபார்முலா ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஏரியா இன்டு வெலாசிட்டி. அப்போ ஒவ்வொரு இதுக்குமே டைமென்ஷன் ஃபார்முலா நம்ம எழுதணும், சரிங்களா. அப்போ ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது we are having m l t power -2, and for the distance we are having l, that can be divided by area we are having l square, and for velocity we are having l t power -1. So we are going to cancel all this and we will get m l power -1 t power -1. So in this case l power l squared சொல்லும் பொழுது நியூமரேட்டரில் போகும் பொழுது என்னாகும் அப்படின்னா l power -2. ஸோ இந்த ஃபார்முலா மேலே போகும்பொழுது என்னாகும், l power -1 t power +1 அப்படிங்கிற ஃபார்முலாவில் மாறும். அப்போ டோட்டலாக என்னாகும், இந்த mங்கிற வேல்யூ ஹியர் அண்ட் டோட்டலி இந்த l ஸ்கொயர்டு அந்த l எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் இருக்கக்கூடியது l power -1 அண்ட் இங்கே வந்து +1 இருக்கும், 1 - 2t அப்படின்னு சொல்லும்போது t power -1 அப்படிங்கிற ஃபார்முலாவில் நமக்கு கிடைக்கும். அடுத்து நீ பார்க்கக்கூடியது சர்ஃபேஸ் எனர்ஜி. சர்ஃபேஸ் எனர்ஜி இஸ் நத்திங் பட் ஒர்க் பெர் ஏரியா, சரிங்களா. ஒர்க் பெர் யூனிட் ஏரியா. ஆல்ரெடி இந்த ஒர்க்குக்கு எனர்ஜிக்கு எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஃபார் ஒர்க் ஹியர், m l squared t power -2, m l squared t power -2 that can be divided by area. ஏரியாங்கும் பொழுது l squared, l squared மேலே போயிடுச்சுன்னு என்ன ஆகும், l power -2 அப்படிங்கிற வேல்யூவில் வந்துடும். ஏன்னா 1/a. அப்போ என்ன ஆகும், இந்த l squared and l squared get cancelled. ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடியது m t power -2. நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது ஹீட் கெப்பாசிட்டி. ஸோ ஹீட் எனர்ஜி பை டெம்பரேச்சர். ஸோ அப்போ எனர்ஜி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், m l squared t power -2 பெர் டெம்பரேச்சர்னு சொல்லும் பொழுது கெல்வின். ஸோ டோட்டலி m l squared t power -2 k power -1. Next one is the charge. Charge அப்படிங்கும்போது Q, current into time. So current அப்படிங்கும் பொழுது ampere, ampere into t. So AT. Next நீ பார்க்கக்கூடியது magnetic induction. சரிங்களா, magnetic induction. Force per current into length. So அப்போ force நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். What is the general formula for force here? M
So we already discussed for the force, that is ml t power minus 2. ml t power minus 2. So ml t power minus 2 for the force that can be divided by current into length. So current ampere, length is said to be L. So here L and L get cancelled. So remaining இருக்கக்கூடியது m t power minus 2. இந்த a அப்படிங்கிறது numeratorல போகும் பொழுது a power minus 1. So totally m t square t power minus 2 a power minus 1. Next one is the force constant. Constant means the force per displacement. அப்போ force நமக்கு ஏற்கனவே தெரியும், that is m L t power minus 2 that can be divided by length. Divided by length ன்னு சொல்லும் பொழுது length மேலே போகும் பொழுது L power minus 1ங்கிற ஃபார்முலாவில் வரும். அப்போ L power minus 1ம் Lம் கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடியது m t power minus 2. Next one is the gravitational constant. So force into distance squared per mass. Force into distance squared per mass. So இதோடைய கான்செப்ட் நம்ம கீழே எழுதுவோம். சரிங்களா? G which will be equal to force m L t power minus 2. சரிங்களா? force distance squared L squared divided by mass squared m squared. m squared. இந்த m squaredங்கிறது மேலே போகும்போது என்ன ஆகும், உனக்கு m power minus 2 அப்படிங்கிற ஃபார்முலாவில் வரும். அப்போ டோட்டலி இந்த ஃபார்முலா உனக்கு எப்படி மாறுது, ml t power minus 2 into L squared into m power minus 2. சரிங்களா? இங்கே ஆல்ரெடி 1 இருக்கு, இங்கே minus 2 இருக்கு, அப்போ minus 1. சரிங்களா? which will be equal to, ஸோ டோட்டலி என்ன ஆகும் உனக்கு m power minus 1. அடுத்தது L power 1, இங்கே L squared. ஸோ டோட்டலி L cube. இங்கே t power minus 2, இங்கே வந்து வேறு எதுவுமே இல்லை, அதனால் அந்த t power minus 2 நீ அப்படியே எழுதிடுறீங்க. ஸோ டோட்டலி m power minus 1 L cube t power minus 2. So this is the process find the dimension formula. சரிங்களா? அடுத்து இருக்கக்கூடியது Planck's constant, energy per frequency. ஸோ இப்போ எனர்ஜி per frequency, எனர்ஜிக்கு நம்ம என்ன ஏற்கனவே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் ஃபார்முலா. ஸோ we already know m L squared t power minus 2. m L squared t power minus 2. m L squared t power minus 2 for energy. சரிங்களா? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து Planck's கான்ஸ்டன்ட்டுக்கு, அதாவது எனர்ஜி per frequency. இப்போ பை ஃப்ரீக்வன்சி, ஜென்ரலாகவே ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லும்போது 1/t வரும். அப்போ 1/1/t சொல்லும் பொழுது t அப்படிங்கிறது டேரெக்டாகவே வந்துடும். சரிங்களா? அப்போ t power 1. ஸோ இங்கே இந்த ஃபார்முலா என்ன வருது, இங்கே which will be equal to m L squared, இங்கே 2 minus 2, இங்கே 1, அப்போ 1 minus 2ங்கும் பொழுது minus 1. ஸோ minus 1. So this is the formula for Planck's constant. சரிங்களா? Planck's constantக்கான formula that is given here. So you have to work out. சரிங்களா? அடுத்து நீ பார்க்கக்கூடியது Faraday's constant, Avogadro constant into elementary charge. நம்ம சார்ஜுக்கு ஏற்கனவே பார்த்துருக்கோம், என்னது, that is ampere into time. சரிங்களா? அடுத்தது Avogadro கான்ஸ்டன்ட்டுக்கு பெர் மோல், அப்போ மோல் பவர் minus 1 is the general dimension formula for Faraday constant. And finally we are going to discuss about the Boltzmann constant. சரிங்களா? Boltzmann constant, that is energy per temperature. So energy per temperature. The energy already we discussed here. So energy க்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், m L square t power minus 2. சரிங்களா? by temperature. temperature சொல்லும் பொழுது கெல்வின். ஸோ அப்போ கெல்வின் மேலே போயிடுச்சுன்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய ஃபார்முலா என்னது, m L square t power minus 2 k power minus 1. So this is the general dimension formula for Boltzmann constant, that's shown here. சரிங்களா?
So this is the method. You have to learn this dimension formula, how to write the dimension formula. Repeatedly you have to write. சரி, திரும்ப திரும்ப நான் எழுதி பார்க்கும் பொழுது தான் உனக்கு அதோட கான்செப்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அடுத்தடுத்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம இதை வச்சு தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். சரிங்களா? அப்போதைக்கு நம்ம டேரெக்டாகவே கேட்பாங்க ஃபார்முலா, இதுக்கு என்ன ஃபார்முலா, அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு அப்போதைக்கு நம்ம ஃபார்முலா நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஜஸ்ட் யூ ஹேவ் டு லேர்ன் திஸ். திரும்ப திரும்ப ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? இஃப் யூ ஹேவ் any doubt regarding this dimension formula, just free to contact with our social network. Thank you all. We will meet in the next video.